ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சோயா சங்க்ஸ் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லெமன் 2 லெமன், அரை கிலோ சோயாவுக்கு ரெண்டு லெமன் புளிஞ்சிருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். உப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஏற்கனவே சோயாவில் 1 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டு சேர்த்துருக்கேன். தயிர் வந்து ஒரு அரை கப்பு அளவு தயிர் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு அவ்வளோதான். அப்புறம் என்ன, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பச்சரிசி மாவு வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மிக்சிங் பண்ணலாம். பண்ணணும். இது மிக்சிங் பண்ணலாம். கொஞ்சம் தண்ணி கொடு. தண்ணி தரேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம போதும். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா வரும். மிக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டாக கொஞ்சம் உப்பு பார்த்துக்கிட்டு சோயா சங்க்ஸ் போட்டுற வேண்டியதான். பாரு, லைட்டாக பாரு. உப்பு கரெக்டாக இருக்கா? இதில் உப்பு இருக்குது. உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் சோயா சங்க்ஸை போட்டுக்கலாம். தட்டி பேசுறது உன்னோட தான் சண்டை போட்ட பாட்டி. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து எவ்வளோ, 1 ஹவர், 1/2 hour ஊற விடணுமா? இது ஒரு 10 நிமிஷம் ஒரு 10 minutes நல்லா வந்து ஊற வைக்கணும். ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிச்சு எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான். பண்ணிக்கிட்டு இருந்தோம். மேல் மேக்கர் வந்து இந்த சோயா சங்க்ஸ் வந்து ஹை ப்ரோட்டீனு. இது வந்து குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பெரியவங்களும் இதை சாப்பிட்லாம். ப்ரோட்டீன் ரிச். இது வெஜிடேரியன் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். எக்குக்கு பதிலாக இதை எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன் இது. எண்ணெய் காஞ்சிருச்சு. கரண்டியில் 10 நிமிஷம் போடலாமா? போடலாம். ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 minutes வேக போடணும். நல்லா வெந்தப்புறம் இப்போ எடுத்துடலாம்.
சூப்பரான சோயா சங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாமே கரெக்டாக இருக்குது. சூப்பராக சூப்பர். சூப்பரான சோயா சங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.